மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அமைதி பேரணி நடைபெற்றது. சமண சமயத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஜைன மத துறவி மகாவீரரின் பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் ஜைன மதத்தினரால் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இன்று ஜெயின் டிரஸ்ட் அமைப்பினர் மற்றும் ஜெயின் சமூக பள்ளி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அமைதி பேரணி நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகே துவங்கிய பேரணி கண்ணகி சிலை அருகே நிறைவு பெற்றது. பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் மகாவீரரின் போதனைகளான அகிம்சை, கொல்லாமை உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். Non-violence is the only solution for living in peace. நம்ம எல்லாருமே பீஸில் இருக்கணும்னாக்கா நான்-வயலன்ஸை கடைபிடிச்சாதான் நம்ம பீஸில் இருக்க முடியும். மற்ற எல்லா விரதங்களும் அந்த நான்-வயலன்ஸுக்கு டிபெண்ட்டாக இருக்குது. இதனிடையே மகாவீரர் ஜெயந்தியை ஒட்டி நடைபெற்ற பேரணியில் ப்ளூ கிராஸ் அமைப்பினரும் கலந்து கொண்டனர். அவர்கள் மெரினாவில் வசித்து வந்த நரிக்குறவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த 9 குரங்குகளை மீட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ப்ளூ கிராஸ் அமைப்பின் தலைவர் டான் வில்லியம், நரிக்குறவர்கள் குரங்குகளை சட்டவிரோதமாக பிடித்து வைத்து பிச்சை எடுப்பதற்காக துன்புறுத்தும் செயலில் ஈடுபட்டதால் அவற்றை மீட்டு வண்டலூர் பூங்கா நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்தார்.